பெரியமா அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நீ என்கிட்ட அசிங்கமா திட்டுவாங்க போற. இப்ப நீ ரொம்ப அசிங்கமா திட்டுவாங்க. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா இந்த புல்லட் பார். நீ தேவையில்லாம என்கிட்டயே வர. இதோ அங்க நிக்கிறல அவகிட்ட போயேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஆமா, என்ன பத்தி பேசு. என்ன மரியாதை கேட்டோம். நான் மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. என்ன 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 நீ அதுங்க இதுங்க என்ன 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 பெரியமாங்கற என்ன என்ன திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு இருக்கிற, அதுவும் நடு ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல. அவன்ற போன்ற நீ வான்ற நீ போன்ற நீ பெரிய பாத்துட்டு ஆன்டின்ற. நீ எதுக்கு என்ன சொல்ற? நான் எப்படி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? நீ எனக்கு பெரியமா மாதிரி இருக்கேன். நீ இருப்பா, அவங்க பேசிட்டோம். ஏப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? உன்கிட்ட பேசல. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம் வந்து கேட்கும்போது அவன்கிட்டயும் கேளுங்க. இது தப்பு, தப்பான வார்த்தை சொல்றீங்க. இதுதான் தவறான விஷயம். திரும்ப தப்பான வார்த்தை பயன்படுத்துறீங்க. ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாம் தப்புன்றீங்க. யார் சொன்னா உங்களுக்கு தப்பா? என்ன தப்பு பண்ண சொல்லு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீக் வந்து நான் வெளியில போகணும். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. பைத்திய மாதிரி வந்து ஏதான்னு சொல்லுவேன். அதனால கீதை என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாதீங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா போனா நீங்களே வெளியே அனுப்பிச்சுட்ருங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. மாத்தி சொல்றேன். இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். பைத்தியம் போல இருக்கு. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. ஆனா போக கூடாதுன்னு இருக்கு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த மாதிரி ஒரு அழகான மாமா பொண்ணு அடியா பாருங்க அண்ணா லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அழகா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொண்ணு வந்து மாமா பொண்ணு ஆயிருவாங்க. கொஞ்சம் சுமாரா இருந்துச்சுன்னா தங்கச்சி சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணுன்றீங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஏய் உடும்ப, மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. பொறாம லைட்டா. ஹாய், ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஜனனி for 9 votes நைனா. 7 votes for ரச்சிதா நைனா. அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான். படிப்பு வந்து 3ஆவது தான் படிச்சிருக்கேன். அடிங்களே, இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? கண்டிப்பா வந்து முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்ன சொன்னார்னா, இந்த பையன் நடப்பான், பட் ஊனி தான் நடப்பான், அவனால அவ்வளவு ஃபாஸ்டா இது பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. யார் நீயா? எனக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு.
ஸோ குழந்தை பிறந்த உடனே நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம். என் குழந்தைய கூட்டிட்டு நான் பாம்பே போறேன். எங்க வாழ்க்கையில நீ திரும்பவும் நுழைய நினைச்சா எனக்கு 41 வயசாகுது. இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கு நான் தான் அப்பான்னு தெரியுமா தெரியாது. ஆனா அவளுக்கு ஒரு அப்பா இருந்து அம்மா இருந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த அப்பன் தான் பொண்ணை வளர்க்க முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறப்ப சப்போஸ் நான் இறந்து போன அப்புறமாவது என் பொண்ணை வந்து என்னோட தலைக்கு மேலே என்ன கொடுமை சரவணனது. சரி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. சே ஹை டு அங்கிள் சொல்லிட்டான். எப்படி இருந்திருக்கும் கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. அவன் குழந்தை 7 வயசு என்ன தெரியும், ஹாய் அங்கிள் சொல்லிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நல்லதுமா. ஏன்னா என் கதை, என் லைஃப், என் பாஸ்ட் அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தும். இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ஈஸியாக தக்கிடலாம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல நான் விருப்பப்படல. அப்புறம் என்ன நீங்க வந்த எத்தனை வாட்டி கெட்டி பிடிச்சாங்க கண்டுபிடித்தால் ரொம்ப முக்கியம். 2 வாட்டி தானே பிளான் பண்ணது, எதுக்கு 4-5 வாட்டி எடுத்ததுன்னு? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து. 11வது படிக்கும்போது நான் படிப்பை நிறுத்திட்டு நேவிக்கு போகணும்னு ஆசைப்பட்டுவேன். படிக்க கூடாது அப்படிங்கிற சாம்பார் அப்ப எனக்கு அவ குழந்தை பெற்றுக்கும் போது அவ யூட்ரஸ் வந்து வெளியில வந்துருச்சு. லைக் வெளியில வந்து உள்ள போகல. அப்ப பிள்ளை பிறகுதுன்னா அவ்வளவு கஷ்டமா? அதனால தானப்பா சொல்றாங்க தாயை தெய்வமா மதிக்கணும்னு. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா அவ. சோ எனக்காக அவ பண்ணா I'll do anything for her. And வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ட்ரெண்ட்ஸின் மனம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ட்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டியா லேட்டஸ்டா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.